என்னை பொறுத்த வரையிலே நான் நீண்டகால அரசியல்வாதி, 92 வயசு எனக்கு. இந்த இப்போது நடக்க இருக்கின்ற தேர்தல் தான் மிகவும் முக்கியமான தேர்தலாக அமையப்போகுது. என்னுடைய எதிர்காலத்தை அமைக்கப் போகிறது, சரியான பாதையை அமைக்கப் போகிறது மெத்த தெளிவாக தெரிந்தது. ஆனால் இங்கே இப்போ வெளியிடத்திலேருந்து வந்து கோடிக்கணக்கில் கொட்டி எனக்கு சம்பளம் லஞ்சம் கொடுத்துட்டு கூட கைச்சிருக்காரு. என்னோடய பேரும் பேருந்து கூட கைச்சிருக்காரு. நான் வாழ்க்கையில் போய் சொல்லாதவன், ஒரு ஏமாற்றாதவன். இந்த கட்சியில் இருந்துகொண்டு நான் என்னுடைய கட்சியை தலைவர்களை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. என்னால் செய்ய முடியாத என்ற எனக்கு நான் வெட்டை கொண்டு செய்விப்பேன். என்னால் முடியாதல்ல, உண்மை தெரியாமல் தத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தலைவர்கள். இன்றைக்கு இந்த நிலைமையிலே ஜிஜி பொன்னம்பலம் செல்வநாயகம் சொந்தமான ஆகியோர் உருவாக்கிய இந்த கட்சி, இந்த கட்சிக்கு தான் முழு உரிமையும் இருக்கின்றது எங்களுடைய பேச்சை பற்றி பேசுவதற்கு. இந்த கட்சியை வச்சுத்தான் தந்தை செல்வா கடைசியாக விட்டு போன கட்சி. தந்தை செல்வானுடைய தலைமையில் இருக்கிற கட்சி என்றால் அது தமிழர் விடுதலை கூட்டணி தான். இந்த தமிழர் விடுதலை கூட்டணிக்கு உயிர் கொடுக்க என்றால் எனக்கு சக்தி போதால் இருந்தாலும் போதாத நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த ஆற்றல் உண்டு. ஆனால் என்னிடம் இவரை போல வீசி எறிய பணம் இல்லை. என்னுடைய தேவைக்கேற்ற அளவில் நான் சவணிக்கொண்டு போய் என்னுடைய கடமையை நான் செய்வதாக இருந்தால், என்னுடைய கடமையை நான் சொல்கிறது தமிழ் மக்கள் தங்களுடைய கடமையை இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று முன் வந்தால் அவர்கள் இருக்க வேண்டிய இடம் தமிழர் விடுதலை கூட்டணி தான். இந்த தமிழர் விடுதலை கூட்டணி கூட இன்றைக்கு ஒரு உண்மையில் தமிழர் விடுதலை கூட்டணி இருக்கிற இடத்தை இப்போது இருக்கிற இடம்தான் தந்தை செல்வா அவர்கள் உருவாக்கியது. இன்றும் அவர்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய பெயரை செல்வா ஜிஜி பொன்னம்பலத்தின் பெயரை தாராளமாக எல்லாரும் பார்க்கின்றார்கள். யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. நான் உரிமையோடு சொல்கிறேன். தமிழ் மக்களுடைய பிரதித்துவத்தை வகுத்து என்று சொல்கின்றேன். எல்லோரும் இந்த தேர்தலை நிப்பாட்டி விட்டு ஒரே குடிக்கலே எங்கள் இனம் அடியுது. ஒரே இனத்துக்குள்ளே 10 குரூப், அந்த 10 குரூப்புக்குள்ளே 10 பேர், இதெல்லாம் அணிஞ்சு எங்களுக்கு அழிவை தேடுகின்ற முடிய நன்மையை தேடப்படுவதில்லை. நாம் வாழ வேண்டும், நம்முடைய இனம் வாழ வேண்டும். நம்முடைய தலைவர்கள் பாட்டிய பழியிலே நாங்கள் சென்றால்தான் அது முடியும். அந்த வழியை என்னால் காட்ட முடியும். என்னுடன் சேர்ந்து நீங்களும் வந்தால் நாங்கள் சேர்ந்து சரியான பாதையை மக்களுக்கு காட்டும். நான் நீண்ட காலமாக அரசியல் இருக்கின்றேன். என்னை பற்றி எல்லாம் வந்திருப்பார்கள், என்னென்னலாம் சொல்வார்கள். என்னுடைய கை சுத்தம், யாரிடம் நான் கை நீட்டி பணம் வாங்கியது கிடையாது. இன்றைக்கு இந்த நிலைமையிலே மற்ற கட்சிகள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் பகிரங்கமாக. அவர்கள் எங்களுடைய மக்கள் ஒரு மாறி தேவையில்லாத பணத்தை வீசி ஒரு சரி நான் டிவியில் பார்த்துட்டுருக்கேன். சொல்கிறேன் என்னுடைய பேரும் பேசுகிறேன் 17 மில்லியன் கூட தாண்டி 17 லட்சம் இல்லை 17% கூட நான் வாங்கியிருக்க மாட்டேன். இந்த நிலைமை வெளியான உடனே நான் தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்பை குற்றம் செல்லவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பேரை வச்சு என்கின்றார்கள். தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பலம் சொந்தமாக உருவாக்கிய கட்சி தான் தமிழர் விடுதலை கூட்டணி. அதுதான் இந்த தமிழ் மக்களுக்கு தலைமையை கொடுக்கும். அதுதான் தமிழ் மக்கள் நீதியை வழங்கும். அர்ப்பணிப்போடு எந்தவித சொத்துக்கும் ஆசைப்படாமல் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அதை இந்த தேர்தல் மூலம் நியமிக்க முடியாது என்று கேட்டால் பணம் அள்ளி வீசப்பட்டு முடிஞ்சு கோடிக்கணக்கில் முடிஞ்சு. எங்களோட காலத்தில் ரூபா கணக்கு, இவெல்லாம் கோடிக்கணக்கில் பேசுகிறேன். ஆனால் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றே தான் நான் இவ்வளவு அபிவிருத்தி கூறுகின்றேன். எனக்கு யாரும் எந்த பிரயோஜனம் இல்லை. தந்தை செல்வா காட்டின பள்ளியிலேருந்து விலகாலுக்கு இன்றைக்கும் அதை நடத்துகிறவன் தான். இதை மக்கள் வந்தால் போதும்.